இந்த அரசிற்கு வைத்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் புதிய சமத்துவ கட்சியின் மாவட்ட தலைவர் மா சந்திரன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் மா சிவானந்தம் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் சி பாதசெல்வம் அவர்களே, கரம்பக்குடி ஒன்றிய தலைவர் ஆ அன்பழகன் அவர்களே, திருவோணம் ஒன்றிய செயலாளர் ரே இளவரசன் அவர்களே, கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் கங்காதரன் அவர்களே, இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்து கண்டன உரையாற்றி சென்றிருக்கும் பெரியார் அம்பேத்கர் மக்கள் கழகத்தைச் சேர்ந்த தோழர் PK முருகேசன் அவர்களே, சோம சண்முகம் அவர்களே, டைட்டான் செந்தில் அவர்களே, இங்கே அருமையான ஒரு உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் கோவி தமிழினியன் அவர்களே, GS ரஜினி தமிழக மக்கள் முன்னணி மாவட்ட செயலாளர் அவர்களே, டாக்டர் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியின் நிறுவனர் தலைவர் அன்பு சகோதரர் முள்ளூர் தியாக அவர்களே, தமிழ் தேசிய மீட்பு இயக்கம் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்களே, இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர இருந்த அண்ணன் மக்கள் தேசம் கட்சியின் தலைவர், இந்த படுகொலை இரட்டை படுகொலை நடந்ததை அந்த 24ஆம் தேதி ஜூலை மாதம் 24ஆம் தேதி இரவு நடந்த அந்த இரட்டை படுகொலையை 25ஆம் தேதி நாம் அதை நமது முகநூலில் பதிவு செய்தவுடன் உடனடியாக நம்மை தொடர்பு கொண்ட மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஆசித்தம்பி அவர்கள், அதன் பிறகு உடனடியாக SC/ST ஆணையம் இங்கே ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் படுகொலையை தொடர்ந்து பெரிய அளவில் அது மாநிலம் முழுவதும் அதை எதிரொலித்ததன் அடிப்படையில் SC/ST ஆணையம் தமிழகத்தை நோக்கி வந்தபோது அவர்களிடம் இந்த ஆவடையார் கோயிலில் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, 2 பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணனும் தம்பியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்று அந்த பட்டியலின தலைவரிடம் எடுத்து சொல்லி அங்கே அழைத்து வந்தார் அண்ணன் ஆசித்தம்பி அவர்கள். சமீபத்தில் அண்ணன் ஆசித்தம்பி அவர்களின் சகோதரர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள், அந்த மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் மாவீரன் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் இறப்பை தொடர்ந்து அது தொடர்பான அந்த நினைவேந்தல் கூடுகைக்காக அந்த வேளைகளில் அண்ணன் இருப்பதால் அவர் காலையில் வர முடியாத ஒரு சூழலை நம்மளிடம் எடுத்து சொல்லியிருந்தார். இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் புரட்சி கழகத்தின் நிறுவனர் தலைவர், நமது அரசியல் வழிகாட்டி, எந்த நேரத்திலும் நமக்கு எல்லா ஆலோசனைகளையும் எல்லா துணிச்சலையும் நமக்கு விதைப்பவர் அண்ணன் மாபா வர்கீஸ் அவர்கள்தான். அதே போன்று அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே பெரும்பான்மையாக இங்கே பாதிக்கப்பட்ட அந்த கண்ணன் குடும்பத்தினர் வருகை தந்திருக்கிறார்கள். மற்றும் உங்கள் அனைவரையும் இந்த புதிய சமத்துவ கட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்று உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த இரட்டை படுகொலை தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் இன்னும் பின்னாடி நமது தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக முத்தாய்ப்பாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களிடம் பதிவு செய்து அவர்களுக்கு வழிவிடலாம் என்று எண்ணுகிறேன். கடந்த 24ஆம் தேதி ஆவடையார் கோயில் காமராஜர் நகர் பகுதியில் சமூக சமத்துவ கூட்டமைப்பு என்கிற ஒரு இயக்கத்தில் பயணித்த தோழர் பழனி அவர்களோடு துணையாக நின்று பயணித்தவர்கள்தான் இந்த சகோதரர் கண்ணன் அவர்களும் கார்த்திக் அவர்களும். இவர்கள் என்ன காரணத்திற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று நான் இந்த
நோட்டீஸை கொடுக்கும் பொழுது பல்வேறு மக்கள் என்னிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏனென்றால் இந்த நோட்டீஸில் அவர்களின் புகைப்படத்தையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அவர்களின் புகைப்படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஏதோ ரவுடிகளா அல்லது ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்களா என்றெல்லாம் அவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் இல்லை. இந்த மக்களுக்காக அவர்கள் போராடியவர்கள். இந்த புகைப்படத்தை பார்த்ததும் நம்மிடம் கேட்கும் பொதுமக்கள் கேட்கும் முதல் கேள்வி, அவர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று எங்களிடம் கேட்கிறார்கள். நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று இந்த காவல்துறையிடம் நாங்கள் கேட்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன காரணத்திற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற உண்மையை, இந்த படுகொலை நடந்து 45 நாட்கள் கடந்திருக்கிறது, இன்று வரை காவல்துறை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. என்ன காரணம், அவர்கள் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்கள்? இந்த படுகொலை முடிந்து அன்றைக்கு அதே அறந்தாங்கி பகுதியில் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கே பரப்புரை பயணத்தில் இருக்கிறார். அந்த தேதியை திட்டமிட்டு ஆவடையார் கோயில் கிராமத்தை பொறுத்தவரை இவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடம் ஆவடையார் கோயில் காவல் நிலையத்தில் இருந்து 200 மீட்டர் தூரத்தில் இவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடம் இருக்கிறது. இவர்கள் வசிக்கக்கூடிய காமராஜர் நகர் பகுதி 200 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே மற்ற நாட்களில் இந்த படுகொலையை அவ்வளவு எளிதாக அங்கே நடத்திவிட முடியாது. எடப்பாடி பழனிசாமி அங்கே அறந்தாங்கியில் பரப்புரை பயணத்தில் இருக்கும் பொழுது காவல்துறையின் ஒட்டுமொத்த கவனமும் நாங்கள் அங்கே இருந்தோம், அதனால்தான் இப்படி ஒரு படுகொலை இங்கே நடந்துவிட்டது என்று போலீஸ் தப்பித்துக் கொள்வதற்காக நன்கு திட்டமிட்டு அந்த தேதியை தேர்வு செய்து நடத்தப்பட்ட அப்பட்டமான ஒரு சாதிய அரசியல் படுகொலை தான் கண்ணன் கார்த்திக் படுகொலை என்று நாங்கள் பகிரங்கமாக இந்த மேடையில் இங்கே அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் கடந்த 18ஆம் தேதி உங்களிடம் அனுமதி கேட்கிறோம். எங்களுடைய அனுமதியை நீங்கள் உடனடியாக என்ன காரணத்திற்காக அனுமதி மறுக்கிறீர்கள்? இங்கே 2 தலித் படுகொலைகள் நடந்த பிறகு அதை பற்றி இங்கே யாருமே பேசக்கூடாது, அதை பற்றி யாருமே வாய் திறக்கக்கூடாது என்று நாங்கள் உங்கள் முன்பு வைப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படுகொலை அன்று இரவு நடத்தப்படுகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு செல்கிறார். உடனடியாக அங்கே எந்த விதமான ஒரு போராட்டமும் ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடாத அளவிற்கு காவல்துறை இந்த பாதிக்கப்பட்ட மக்களை முற்றுகையிட்டு அவர்களை அச்சுறுத்துகிறார்கள். ஆனால் குற்றவாளிகளை அன்றைய இரவு முழுவதும் இவர்கள் கைது செய்யவில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஆவடையார் கோயில் கிராமத்தை சுற்றி ஒட்டுமொத்தமாக வெறும் கிராமங்கள் தான் இருக்கிறது. எப்படி அவன் படுகொலை செய்தவன் காலையில் 8 பேர் நாகுடி காவல் நிலையத்தில் சரணடைகிறார்கள். அப்படி என்றால் அன்றைய இரவு முழுவதும் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதம் என்ன? அவர்களிடம் அந்த ஆயுதத்தை வழங்கியவர்கள் யார்? பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அந்த படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் எந்த புள்ளியில் யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள்? அதற்கான காரணம் என்ன? இவர்களுக்கும் அந்த படுகொலை செய்ததாக சரணடைந்த அந்த குற்றவாளிகளுக்கும் இருக்கும் முன்பகை என்ன? இதையெல்லாம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் இந்த கேள்வியாக வைக்கிறோம். அதற்காகத்தான் இங்கே படுகொலை செய்துவிட்டு மறுநாள் காலை நாகுடி காவல் நிலையத்தில் அந்த படுகொலை செய்ததாக கூறி சரணடைந்த குற்றவாளிகள் நாகுடி காவல் நிலையத்தில் சரணடைகிறார்கள். அந்த நாகுடி காவல் நிலையம் என்பது ஒரு காவல் ஆய்வாளர் இல்லாத ஒரு காவல் உதவி ஆய்வாளர் உள்ள ஒரு காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்திற்கு காவல் ஆய்வாளராக வேற யாரும் இல்லை. நமது அண்ணன் செந்தூர் பாண்டியன் அங்கே காவல் ஆய்வாளராக இருக்கிறார்கள். நாங்கள் செந்தூர் பாண்டியன் தான் முழுக்க காரணம். அங்கே கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பழனியம்மாள் என்ற 4 பெண் குழந்தைகளின் தாய் படுகொலை செய்யப்படுகிறார், கடத்தப்படுகிறார். இங்கே இருக்கக்கூடிய அங்கே சாதி வெறியர்கள் அவரை ஏமாற்றி கடத்தி சென்று கூட்டு பாலுறவு செய்து பாலியல் வல்லுறவு செய்து அவரை படுகொலை செய்து 4 நாட்களுக்கு பிறகு புதுப்பட்டி ரோட்டு அருகில் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் அந்த உடலை கொண்டு வந்து, அந்த அழுகி நாரி போன உடலை கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றார்கள்.
அந்த இடத்திற்கு வந்த அன்றைக்கு கரம்பக்குடி காவல் ஆய்வாளராக இருந்த செந்தூர் பாண்டியன் அன்றைக்கு கரம்பக்குடி ஆழம் வீசப்படுகிறது. அந்த படுகொலையில் இவர்கள் விசாரணை செய்வதற்கு பதிலாக அந்த குடும்பத்தில் யாரை சிக்க வைக்கலாம், ஏதோ இளிச்சவாயர்கள் இந்த பகுதியில் இருப்பவர்கள், அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் இளிச்சவாயர்கள் என்று அந்த குடும்பத்தை நோக்கி அவர்கள் அந்த குற்றத்தை கொண்டு செல்ல அந்த வழக்கை மூடுவதற்கு முயற்சி செய்தார் அந்த செந்தூர் பாண்டியன். அந்த செந்தூர் பாண்டியன் அப்படிப்பட்ட முயற்சியில் இறங்கிய பொழுதுதான் அதில் நாம் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று இது பெரிய ஒரு சதிவலை இங்கே நடக்கிறது என்று மிகப்பெரிய அளவில் அது போராட்டத்தை மக்கள் போராட்டமாக நீதிமன்ற போராட்டமாக முன்னெடுத்தோம். அதன் பிறகு வெள்ளாளகுளை ரவி என்பவர் மணல் மாஃபியாக்களால் அங்கே இருக்கக்கூடிய கரிகாலனால் அவரது குடும்பத்தினரால் மணல் மாஃபியா கும்பலால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தகராறில் வெள்ளாளகுளை ரவியை அவரது கிணற்றில் அவரது மோட்டார் கொட்டையில் இரவில் படித்திருந்த வெள்ளாளகுளை ரவியை படுகொலை செய்தார்கள். இதற்கு திட்டம் தீட்டி கொடுத்தவன் தான் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன். அதனால்தான் நான் சொல்கிறேன், காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியனை நாங்கள் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட வழக்குகளில் இவன் ஒரு சாதிய குற்றவாளி, இவன் இங்கே தலித்துகள் விரோதி, இவன் தலித்துகளை படுகொலை செய்வதற்கு துணை போகிறான், இங்கே இருக்கக்கூடிய சாதி வெறியர்களுக்கு இவன் துணை போகிறான் என்ற தொடர்ச்சியாக புதிய சமத்துவ கட்சி, பெரியார் அம்பேத்கர் மக்கள் கழகம் போன்ற இயக்கங்கள் அவனை அம்பலப்படுத்திய பிறகு அவன் தூக்கி அடிக்கப்பட்டான் கரூர் மாவட்டத்திற்கு. கரூர் மாவட்டத்திற்கு சென்ற செந்தூர் பாண்டியன் இங்கே சாதி வெறியனாக இருந்து இங்கே இருக்கக்கூடிய கரம்பக்குடி பகுதி என்பது மிகப்பெரிய அளவில் தலித்துகள் ஒரு முற்போக்கான ஒரு பகுதி. அந்த பகுதியில் எங்களிடம் எவனும் வாழாட்ட முடியாது, எங்கள் மீது ஒரு துரும்பை கூட தூக்கி போட முடியாது. அதனாலதான் நான் சொல்கிறேன், நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பெரிய மணல் மாஃபியா இருக்கலாம், பெரிய மயிராண்டியா இருக்கலாம், உனக்கு மோடி வரை கான்டாக்ட் இருக்கலாம், மு.க. ஸ்டாலின் வரை கான்டாக்ட் இருக்கலாம், ஆனால் எங்களிடம் எங்கள் கால் நடத்தில் கூட நீ உன்னால் நெருங்க முடியாது. அதை நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட செந்தூர் பாண்டியன் அந்த வழக்கை சந்தேக மரணம் என்று வழக்கை மூடினான். அதன் பிறகு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவனை தூக்கி கரூர் மாவட்டத்திற்கு தூக்கி அடித்தார்கள். அங்கே சென்று அவன் ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டான் என்று அவன் காத்திருப்போர் பட்டியலுக்கு சென்றான். காத்திருப்போர் பட்டியலுக்கு சென்றவனை 10 நாட்களில் இந்த மணல் திருடர்கள், இந்த மணல் மாஃபியாக்கள், இந்த திருட்டு கும்பல் அவனை இழுத்து கொண்டு வந்து ஏதோ ப்ரமோஷன் கொடுத்த மாதிரி இன்றைக்கு அறந்தாங்கி காவல் நிலையத்தில் அவனை காவல் ஆய்வாளராக ஆக்கியிருக்கிறார்கள். அவன் அறந்தாங்கி காவல் ஆய்வாளராக வரும் பொழுதே நான் இந்த தோழர்களை நான் எச்சரித்தேன். பழனி போன்ற தோழர்களை, அவன் மோசமானவன், சாதி வெறி பிடித்தவன், அவன் சாதிய படுகொலைக்கு துணை போறவன், யாரையாவது உங்களை எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரித்தேன். அவன் அறந்தாங்கி பகுதிக்கு போன பிறகுதான் இந்த துணிச்சல் அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு, கொலைகாரர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த மேடையில் நான் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் இரவு முழுவதும் அந்த படுகொலை நடத்திவிட்டு 8 பேர், ஒருத்தன் 2 பேர் இல்லை, 8 பேர் சரணடைகிறான். 8 பேர் ஆயுதத்தோடு அந்த இரவு முழுவதும் நாகுடிக்கும் ஆவடையார் கோயிலுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் இல்லை, எங்கே இருந்தார்கள்? இவனுக்கெல்லாம் யார் இவனையெல்லாம் தேர்வு செய்தது? இவர்களை தேர்வு செய்து இவனை எல்லாம் சரண்டர் காட்டியது, இது எல்லாத்திற்கும் பின்புலம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது இந்த காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால்தான் இந்த படுகொலை வழக்கை உடனடியாக நீங்கள் சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று இங்கே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த படுகொலையில் நீங்கள் முறையாக விசாரணை செய்யவில்லை. இந்த படுகொலையில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் இவர்களுக்குள் உள்ள முரண்பாடுகளை, இவர்களுக்குள் உள்ள உட்கட்சி பூசல்களை அல்லது மாற்று கட்சிகளில் இருக்கக்கூடிய போட்டியை ஆதிக்க அல்லது இவர்களுக்கு இருக்கிற அதிகார போட்டியை தீர்த்துக் கொள்வதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 பறையர்களை இங்கே பலி கொடுத்துவிட்டு இவர்கள் அவனை கை காட்டுவதும் இவர்கள் இவனை கை காட்டுவதும் இதற்கு காவல்துறை துணை போவதுமாக இருக்கிறார்கள். இதற்கு எதிரான போராட்டங்களை குடிக்கும்
தண்ணீரில் மலத்தை கொட்டிய குற்றவாளிகளை பிடிப்பதற்கு பதிலாக அந்த குற்றத்தை வெளிக்கொண்டு வந்த குற்றத்திற்காக அதை வீடியோ எடுத்து வெளியிட்ட நமது தம்பிகளை கைது செய்வதற்கு அவர்களை குற்றவாளியாக்கி இருக்கிறீர்கள். எங்களை போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு துணையாக இல்லை என்ற ஒரு நிலை இருந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பீர்கள். இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாம் இங்கே எந்த வேலையும் செய்வதில்லை. அவர்களுக்கு திமுகவை காப்பாற்றுவதற்கும் அதிமுகவை காப்பாற்றுவதற்குமே நேரம் சரியாக இருக்கிறது. ஆனால் எங்களை போன்றவர்கள் தான் உயிரை பணயம் வைத்து இங்கே களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த பயத்தோடும் நாங்கள் நின்று கொண்டிருக்கவில்லை என்பதை மட்டும் இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மணல் கொள்ளையடிப்பதற்காகவோ இயற்கை வளங்களை கொள்ளையடித்து சூறையாடிவிட்டு நாங்கள் தொழிலதிபர்கள் என்று ஊரை ஏமாற்றுவதற்காகவோ அதை வைத்து இங்கே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவோ இங்கே அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. எங்கள் மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை, எங்கள் மக்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமைகளை இனியும் அனுமதிக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அதற்கு தகுதியான கட்சிகளாக இல்லை. அவர்கள் இந்த மக்களை பாதுகாப்பதற்கான கட்சிகளாக இல்லை. இவர்கள் அவனிடம் நிதி வாங்கி, அவனிடம் காசு வாங்கி இவர்கள் இந்த மக்களுக்காக போராடுவதாக சொல்லுகிறார்கள். எப்படி போராட முடியும்? கரிகாலனிடம் காசு வாங்கி கொண்டு இங்க இருக்கக்கூடிய மணல் மாஃபியா ராமச்சந்திரன் நிதி வாங்கி கொண்டு இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக நான் பாடுபடுகிறேன், நான் உழைக்கிறேன் என்று சொன்னால் அதை கூட ஏமாற்று வேலை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்மளுக்கெல்லாம் நாம் சொந்த கை காசை போட்டுதான் நாம் இந்த வேலைகளை எல்லாம் முன்னெடுக்கிறோம். ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் அனுமதி மறுத்தால் நீதிமன்றம் செல்ல முடியாது. இவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் நாம் தடுத்து விட முடியும் என்பதெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதையெல்லாம் உடைப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள். நாங்கள் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய ஏதோ சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு ஆர்வத்தில், ஒரு பயத்தில் அல்லது ஏதோ தஞ்சமடைந்த அரசியலுக்காக வந்தவர்கள் இல்லை. நாங்கள் களத்தில் போராட்டங்களை சந்தித்து போராட்டத்தில் விளைந்த கட்சிதான் இந்த புதிய சமத்துவ கட்சி. அதற்கு துணை நிற்பவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் ஆணையம் இங்கே வரும்பொழுது நீண்ட நேரம் நான் உரையாற்ற இல்லை. இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். பட்டியல் ஆணையம் வந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய நாங்கள் அந்த பட்டியல் ஆணையத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்தோம். உடனடியாக அவர்களுக்கு முறையான இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பான இடத்தில் அவர்களுக்கு வீடு கட்டி அவர்களை பாதுகாப்பாக குடியமர்த்த வேண்டும். அவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் தப்பவிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் தானே ஒழிய இவர்களே முதன்மையான குற்றவாளிகளை, கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இந்த படுகொலையில் தொடர்புடைய அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் SC/ST ஆணையம் தேசிய தலைவர் வரும்பொழுது அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம். இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அங்கே இருந்தார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்தார், மற்ற எல்லா அதிகாரிகளும் இருந்தார்கள். ஆனால் இன்று வரை அது தொடர்பாக எந்த ஒரு முயற்சியும், எந்த ஒரு நம்பிக்கையான ஒரு விசாரணையும் இவர்கள் தொடங்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த கண்ணன் கார்த்திக் படுகொலையை எதிர்த்து போராடிய குற்றத்திற்காக இங்கே பழனி பழிவாங்கப்பட்டிருக்கிறார். பழனியை என்ன காரணத்திற்காக நீங்கள் கைது செய்தீர்கள்? எவனோ ஒருவன் சரவணன் என்பவன் அவன் ஆள்காட்டியாக இருந்தான். அவன் அந்த குற்றத்திற்கு துணை போனவன். அவனை கூப்பிட்டு விசாரணை செய்யுங்கள், அவனை குற்றத்தில் சேர்த்து அவனையும் கைது செய்யுங்கள் என்று கூறி வந்த பழனி, அந்த பழனி அவன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் பழனி புகார் கொடுக்கிறார். அந்த புகாரின் மீது எந்த விசாரணையும் செய்யவில்லை. ஆனால் ஒரு அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய சரவணன் பழனி மீது புகார் கொடுத்து விட்டானாம். அவனை மிரட்டினாராம், பழனி கொலை முயற்சி செய்தாராம் என்று சொல்லி இவர்கள் பழனி மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்து அவர் மீது குண்டாஸ் போட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் சரவணன் என்ன ஒரு அடிப்படையில் சரவணன் கொடுத்த புகார் விசாரிக்கப்படாமலே பழனியை கைது செய்தீர்கள்? அப்படி நீங்கள் பழனியை கைது செய்வது என்றால், சரவணன் கொடுத்த புகாருக்காக நீங்கள் கைது செய்வது என்றால், பழனியும் ஒரு சில பேர் இந்த படுகொலை தொடர்புடையவர்களாக கூறியிருக்காரு, அவர்களை நீங்கள் விசாரித்தீர்களா அல்லது அவர்களை கைது செய்தீர்களா? ஏன் இதுவரை கைது செய்யாமல் இருக்கிறீர்கள்?
அவர்களை கைது செய்வதற்கு பதிலாக பழனியை கைது செய்வதன் மூலம் இவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் இத்தோடு இந்த பிரச்சனையை விட்டுவிட்டால் நாங்கள் விட்டுவிடுவோம், இல்லை என்றால் நாங்கள் உங்களை பழி வாங்குவோம் என்று இந்த காவல்துறை எங்களை எச்சரிக்கிறதாக நாங்கள் இதை கருதுகிறோம். எனவே பழனி மீது போடப்பட்ட இந்த குண்டாசை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டு இந்த படுகொலையில் தொடர்புடையதாக சரணடைந்த இந்த ஏவிவிடப்பட்ட இந்த குற்றவாளிகளை அவர்களை காவலில் எடுத்து விசாரணை செய்து உங்களை யார் அனுப்பியது, எதற்காக அனுப்பினார்கள், நீங்கள் அன்று இரவு முழுவதும் யார் யார் உங்களோட துணையோடு இருந்தீர்கள், நீங்கள் இந்த ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைத்தது என்பது போன்ற விசாரணைகளை உடனடியாக நீங்கள் தொடங்க வேண்டும். அல்லது தொடங்கி இருந்தால் அதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இந்த படுகொலையில் காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியனுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, நாகுடி காவல் நிலையத்தில் சரணடைய வேண்டிய காரணம் என்ன, அந்த காவல் ஆய்வாளருக்கும் இந்த சரணடைந்த குற்றவாளிகளுக்கும் மற்றும் அவர்களை சரணடைய சொல்லி அவர்களை இந்த படுகொலையை நடத்திய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரெல்லாம் இவர்களுக்கு தொடர்பில் இருந்தார்கள், அந்த செந்தூர் பாண்டியனுடன் தொடர்பில் இருந்தார்கள், இந்த கோணத்தில் எல்லாம் விசாரணை செய்யப்பட வேண்டும். இதை நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் இந்த இருக்கக்கூடிய காவல்துறை செய்யாது என்பதை ஏற்கனவே நாங்கள் பழனியம்மாள் படுகொலை வழக்கில், வெள்ளாளகுடை ரவி படுகொலை வழக்கில் நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த போராட்டங்களின் வாயிலாக நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் இந்த கண்ணன் கார்த்திக் படுகொலையை, இந்த இரட்டை படுகொலையை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். இந்த படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் அத்தனை பேரையும் நாங்கள் அடையாளம் காட்டாமல், அம்பலப்படுத்தாமல் ஓய மாட்டோம், அஞ்ச மாட்டோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம்.